ஹலோ மக்களே, வணக்கம். இன்னைக்கு வந்து பிரவீனா டாக்ஸின் ஒரு புது எபிசோடில் நம்ம வந்து ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் அறிமுகமான எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எனக்கு அவர் மேலே சின்ன வயசுலேருந்து அவரோட பாடல், அவரோட ஸ்டைல் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வேர்ந்து போயிருக்கேன். ஸோ அவரை வந்து நான் ஒரு பாட்டோடு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அப்போ தான் வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்மளோட பாட்காஸ்ட். இன்றைக்கி நிறைய விஷயம் அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவர் அளவுக்கு கண்டிப்பாக பாட முடியாது, இருந்தாலும் ஒரு ஃபேனாக நான் அவரோட இந்த மோமெண்ட்டை ரசிக்கணும், அப்படி எனக்கும் ஒரு மெமரியாக இருக்கணும்ன்ட்டு நான் பாடணும்னு நினைக்கிறேன். ஓகே. சத்தே போனேண்டி ஒன்றை பார்க்கையில் பின்தாங்க நின்றே ஒன்ன நினைக்கையிலே அத்த மகளை மிஞ்சி புட்ட சத்தியமா கொன்னுட்ட. வணக்கம் ரவீனா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி ஓஜி தாஸ். ஸோ நான் உங்ககிட்ட சாரி கேட்பேன். நீங்கள் நிறைய வாட்டி விரட்டிட்டீங்கண்ணே. நானும் வந்து வரேன். டைமிங் எப்படி போச்சு? கொஞ்சம் ரஷ்ஷிங்னால தான் சரி அப்புறம் பார்த்தேன். நம்ம ரொம்ப பில்டப் பண்ணக்கூடாது, ஒரு அளவு தான் சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். சாரி, உங்கள்கிட்ட நான் சாரி கேட்குறேன். அப்புறம் ரொம்ப நன்றி சொல்கிறேன் வாய்ப்பு கொடுத்தேன். ஐயோ சாரிலாம் சொல்ல வேண்டாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மை என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னா, பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தியே கூப்பிட்ட நான் ஆளு நீங்க. அப்போ இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. 3 மாதம் இருக்குமா? 3 மாதம் 2 மாதம் ஆரம்பிக்கவே இல்லை. நான் மார்ச்சில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல என்னை வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட்டுருக்கலாம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூப்பிடல. ஆக்சுவலி நீங்கள் பாடுறத பார்க்கணுன்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு தீபாவளி கார்னிவலில் வந்து நீங்கள் பாடுறத பார்த்துருந்தேன். யூனிவர்சிட்டி படிக்கும்போது அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் அந்த டைமில். ஸோ அப்போ வந்து பார்த்தேன். அப்பயே எனக்கு ரொம்ப இவர் தான் அந்த ரேடியோவில் பாடுறவரா, ஸ்கூட்டர் வண்டி அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக முன்னுக்கு உட்காந்து பார்த்தது. அதோட வருஷங்கள் நம்ம வேலை அப்படி இப்படின்னு வாழ்க்கை ஓடிடுச்சு. ஸோ ஓடிட்டு இப்போ இந்த வருஷம் திருப்பி எனக்கு ஒரு 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 தாட் உங்கள் மேலே வந்துச்சு. இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்மகிட்ட காசு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு நாள் கொஞ்சம் அவர் எங்கேயாச்சும் கான்சர்ட் பண்ணா நேரில் பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மியூசிக் பாருங்க, காசு வந்துருச்சு. நான் ஒரு கான்சர்ட் பண்ணுறேன், ஓஜி தாஸை கூட்டு பாட வைப்போன்னு நீங்கள் சொல்லலை. பட் அது கூடி சீக்கிரம் நீங்கள் பண்ணுவீங்க, நான் நம்புறேன். தேங்க்யூ. ஸோ அப்போ லைக் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த வருஷம் என் பர்த்டேவும் அதுவுமா லைக் உங்களை நீங்கள் பாடுறீங்க. ஆமாம், அந்த டைமில். ஸோ எனக்கு அப்படியே லைக் இந்த வருஷம் என்னோட பர்த்டே கிஃப்ட் மாதிரி, அதுவும் அவ்வளோ கிட்ட பார்க்கும் போது நிறைய பாட்டோட அவ்வளோ கிட்ட நீங்கள் பாடுறத பார்க்க கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு மன திருப்தி, ரொம்ப சந்தோஷமா. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுல்ல வாழ்க்கையில. இப்ப நீங்க கான்சர்ட் பண்ணுவீங்க, மேபி அந்த டே நான் பிஸியா இருப்பேன். யூ நோ சோ நம்மளுக்கு உங்க எஸ்பெஷலி உங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா என்னன்னா அப்படி கோட்டை தூக்கி அது, அப்புறம் அந்த மைக்க திருப்புறது. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் கற்றுக் கொடுக்கல. நம்மளா பார்த்து ஒன்று அது அந்த நேரத்தில் வர்றது தான். அது நல்லா இருக்குன்னா எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி மக்களுக்கு அதை பிடிக்கினா கூட சாரி நான் பழகிட்டேன். இப்போ இல்லை, அது ரொம்ப வருஷமா அப்படி சாரி கேட்குறது. நம்ம அப்படி தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, சாரி. பட் அது நல்லா இருந்தால் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே. பட் அது ஓகே. அது அதாவது முதல்ல நான் பண்ணுற வேலையும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வேலையை வந்து அவங்க நேசித்து விரும்பி ஹாப்பியாக செஞ்சாங்கன்னா, இப்போ நம்ம பாடுகிற நான் ஹாப்பியாக இருந்தால், நான் ஹாப்பியாக இருந்தால் தான் மற்றவங்க ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால அது எனக்கு ஹாப்பி, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மக்கள் அதை விரும்புகிறாங்க. பட் இது வரைக்கும் யாரும் ஒன்றும் தப்பாக சொன்னதில்லை, சொல்ல மாட்டாங்கன்னு நம்புகிறேன். பட் ஓகே. எனக்கு ஓஜி தாஸ் அப்படின்னு உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா, அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட ஓன் ஸ்டைல். இப்போ இங்கிலீஷில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒத்தென்டிக், ஒரிஜினல் அப்படின்ட்டு. ஸோ நீங்கன்னா நான் இப்படி காலர் தான் தூக்குவேன், நான் வந்து இப்படி மைக்கை திருப்புவேன், இது என் ஸ்டைல், நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்ட்டுன்னு ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஓகே. ஸோ அது வந்து இப்போ உங்ககிட்ட வெளியே நம்ம கொஞ்ச நேரம் பேசும்போது தெரியுது, அதுதான் நீங்கள். ஸோ அதை தான் நீங்கள் அங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் எதுக்கும் எங்கேயும் வந்து கலைக்குன்னு ஒன்றை புதுசாக செய்யலை. யூ ஆர் பீயிங் யுவர் செல்ஃப். இப்போ நீங்கள் பாடின எப்படி இருக்க போகிறீங்க, நீங்களாக தான். நான் ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க வரலாம், அதை நினச்சி நிற்காது. நான் அதை நம்புகிறேன். நம்மளுக்குன்னு ஒரு பாதை, நம்மளுக்கு நம்ம ஒரு பாதை போட்டால் தான் அதில் பயணம் பண்ண நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மற்றவங்க பாதையில் பயணம் பண்ண முடியாது, ரொம்ப நினச்சி நிற்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க.
நம்மளுக்கு நம்ம பாதையில் நம்ம பயணம் பண்ணோன்னு சொன்னீங்களே, அது ரொம்ப பெரிய ஒரு கருத்து. ஆனால் அந்த பயணம் பண்ண நம்ம மேலே இப்போ உங்கள் மாதிரி பர்சன் இந்த நான் ஸ்டைல் எஸ்பெஷலி சொன்னப்போ ஒரு டிகிரியும் வேணும். ஓகே, இதுதான் ஓஜி, இதுதான் என் ஸ்டைலு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற அந்த அந்த டிகிரியும் எங்கேருந்து வந்துச்சு? அப்படிலாம் இல்லை. இப்போ திகிரின்றது வந்து நம்ம ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். நம்ம தப்பு பண்ணுறோம், ஒருத்தவங்களை ஏமாத்துறோம்னு மட்டும்தான் பயப்படணும். ஓகே, நம்மளாக இருந்தால் திகிரி இன்க்ளூட் அதுலேயே வந்துடும். அதான் சொல்கிறேன், நம்ம ஏமாத்தினா மட்டும்தான் நம்ம பயப்படணும். நம்மளாக இருக்கோம், நல்ல விஷயம் பண்ண போகிறோம். அதனால் மக்களுக்கு அதில் வந்து பயன்படும், மக்களுக்கு அது தேவை கலைத்துறையில். அதனால் நம்ம தைரியம் போக வேண்டியது ஒன்றும் இல்லை. பேய் பார்த்தா தானே பயப்பட போகிறோம். பேய் இது வரைக்கும் நேரம் பார்க்கல, அதுக்கு பயம் இல்லை. ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க, இந்த அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஆனால் அதோட கருத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம யாரையும் ஏமாத்தல, நம்ம ஏன் பயப்படணும்? நம்மளா இருக்கிறதுக்கு என்னதுக்கு பயப்படணும் அப்படின்றது. ஸோ இருக்க வச்சு வாழ்கிறோம். அடுத்த கட்டம் பயணம் நல்லா போகுது. விதைக்கிறது முளைக்கும், நினைக்கிறது நடக்கும். நம்பனா ஜெயிக்க போகிறோம். முடிச்சு நம்பனா ஜெயிக்க போகிறோம். மக்களே, என்ன ஒரு அழகான ஒரு கருத்து. நம்பனா நம்ம ஜெயிப்போம், நம்மள நம்பணும். ஜெயிக்கிறோம், கதையே இல்லை ஜெயிக்கிறோம், கதையே இல்லை ஜெயிக்கிறோம். ஓகே ஓகே, நீங்க அந்த வேர்ட்ஸை சொல்லிட்டனால எங்களுக்காக அந்த அந்த பாட்டு கொஞ்சம் பாடுங்க. நான் ரொம்ப நாள காதலிச்ச பொண்ணுக்கு முந்தா நாள் ராத்திரி கல்யாணம், அதுக்காக ஆடுவான் குத்தாட்டம். எங்கப்பனோட இபிஎஃப் ஆஹா போடு, எங்கப்பனோட இபிஎஃப் அண்ணன் தம்பி பங்கு போட்டா கதையே இல்லை தரா. இது ரொம்ப ஜாலியான பாட்டு. ஒரு ரொம்ப குறுகிய டைமில் செஞ்ச பாட்டு. ஒரு 6 ஹவர் 7 ஹவரில் செஞ்ச பாட்டு. ஒரு பாட்டு செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த டைமில் ஸ்கூட்டர் வண்டி, நிம்மதியில் நண்பா, அப்புறம் வந்து ஒரு வீடியோ கிளிப்போடு இப்போ பாடினோம். ஸோ பாட்டு பார்த்தல நாளைக்கு பிரிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி சொல்லி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கொக்கோடாந்தாவை கூப்பிட்டு நல்லா பாட்டு நல்லா எழுந்துவாங்க. அவங்க நல்லா எழுந்துவாங்க. ஒரு கலைஞர் உண்மையான விஷயத்தை நம்ம அங்கீகாரம் கொடுக்கும். நான் வந்து மெலோடிலாம் நான் தான் பாடுவேன். அப்போ அங்கே போயிட்டோன்னா பாய்ராஜ் தான் M3 மியூசிக், பாய்ராஜ் மிக்சிங் மாஸ்டர் ஸ்டூடியோலாம். ஸோ அங்கே போனோன்னே இன்னொரு பாட்டு பண்ண போகிறோம். அப்படியா, சரி என்ன பாட்டு தெரியல, பட் ஒன்று பண்ணணும், ஜாலியாக பண்ணணும். இபிஎஃப் நான் ரொம்ப வந்து முன்ன வந்து ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுவோம். நானும் என் கூட முன்ன பாடின குணா விஜின்னு இருந்தேன். இப்போ நானும் குணா வந்து ரொம்ப ஒரு ஜோக் எப்படி பண்ணுவோன்னா, பெண்கள் போடும் கணக்கு மனக்கணக்கு, ஆண்கள் போடும் கணக்கு அப்பாவின் இபிஎஃப் கணக்கு. அப்போ அந்த மைண்டில் இருந்ததுனால சரி இபிஎஃப், அப்பனோட இபிஎஃப், அண்ணன் தம்பி பங்கு போட்டால். நான் வந்து கம்பவுண்ட் கெட்டானால அந்த அந்த சைடு ரொம்ப பேர் வந்து கதையே இல்லை அப்படி ரொம்ப பாய்ப்பாங்க. இங்கேயே பாய்க்கிறாங்க இல்லைன்னு சொல்லலாம். அப்போ கொஞ்சம் மைண்டில் இருக்கிறனால கதையே இல்லை, கதை கட்ட அதை வச்சு இபிஎஃப் எடுப்போம் சொல்லி அப்போ கொக்கோன்னு அந்த தான் வச்சு சொன்ன அவங்க நல்லா எழுந்துவாங்க. என்னோட பெஸ்ட்டாக நம்ம வந்து அது சொல்லி தான் ஆகணும். அவர் சொல்லும் போது அப்புறம் எழுந்தின பாட்டு தான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான டைமில் பண்ணி அந்த பாட்டு அந்த டைமில் வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் அது என்ன ரொம்ப கெச்சியாக இருக்கும்னா, திசைகள் எங்கே போனாலும் அபாங்காடி. அது கொஞ்சம் பாடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். திசைகள் எங்கெங்கே போனாலும் நாம அபாங்காடே தான் என்னாலும். ஸோ உத்தரா சலத்தான் பாராட் தீவு மலேசியா எங்கே போனாலும் எல்லாம் பிரதேச அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி சொன்ன. ஏன்னா அதான் சொல்கிறேன்னா, நம்ம ஊருக்கு கிடாவாக இருந்தாலும் நான் ஒத்தையாக வந்தேன். அப்போ ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கணும். தாய்க்கும் மகனுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் எதிரிக்கு கூட ஒரு உறவு இருக்குது. இது என்ன உறவு? எதிரி உறவு. எஸ், உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப். எஸ். ஸோ அதனால் வந்து இந்த உறவு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நிம்மதியிலே நண்பா அந்த பாட்டு இல்லைன்னா நான்லாம் இல்லை. நம்ம சொல்கிறோம் நம்மளாம் அதெல்லாம் நத்திங், எல்லாம் ஜீரோ தான். இன்றைக்கி எல்லாரும் இப்போ நான் ஓஜி எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா மெயின் காரணம் அந்த நிம்மதி இல்லை நண்பா. அந்த நண்பா பாடல் பாடி இருக்கிற எல்லா நண்பருக்கும் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டேன். ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஓஜிடாஸ் பார்த்தீங்கன்னா பில்லியனர் சொல்லுவேன் நான். மக்கள் சொத்தில் பணம் இல்லை, மக்களை சேர்த்துருக்கேன். ஸோ எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து நட்பு இருக்குன்னா இதுதான் மெயின் காரணம். நண்பர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி அம்மா அக்கா அந்த மாதிரி க்ளோஸாகவும் இருக்காங்க. ஸோ இதுக்கு மெயின் காரணம் நான் பாடுறதுனால தான்.
அது ஓகே, எனக்கு ஹாப்பி. அப்போ நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? ஓகே, ஃபுல்லாக நம்மளுக்கு ஆள் இருக்கு, அப்படின்னா கவலை இல்லை. ஓகே, ரைட்டு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் ஓஜி தாஸ் அப்படின்னா ஒரு யூனிக் அப்படின்னா என்னன்னா எப்பயுமே ஏதோ இந்த மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க. ஆமாம், எப்பயுமே லைக் நம்ம ஸ்டைலு, நம்ம கெத்து, நம்ம ஓகே என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் கதையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்த ஹாப்பியாகவே இருப்பீங்க. ஹாப்பி தான். இது வந்து இந்த கதையல்ன்ற வார்த்தை வந்து திமிராலாம் சொல்ல ஓகே கிடையாது. ஓகே, அதை தான் நான் சொன்ன மாதிரி நம்ம தவறு பண்ணுறோம், ஏமாத்துறோம், தான் பயப்படணும். நம்ம ஹாப்பியாக தானே இருக்கோம். கதையில் போட்டி பண்ணலாம், நீ எப்பயோ வச்சுக்கிறியா, நான் எப்பயோ வச்சுக்கிறேன், பாப்பமா நம்ம இதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஏதாவது சவால்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கடந்து வந்த பாதையில் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் தாண்டியும் எப்போ நாங்கள் ஸ்டேஜை கொடுத்தாலுமே அந்த மோமெண்ட் அதில் ஏறணுன்னே நீங்கள் வந்து அந்த ஃபுல் ஸ்விங்காக இறங்கிடுவீங்க ஒரு மோட்டில். ஆமாம், அது நம்மளோட வேலை இல்லை, தொழில். இப்போ இது உங்களோட ஜாப். ஆமாம், நீங்கள் சாரி பார்ட் டைம் செய்கிறீங்க, பட் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வந்து அதை கரெக்டாக சொன்னாதான் அடுத்த கட்டம் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு அந்த ஆர்வம் வரும். ரைட்டு. ஆமாம், யா. ரெண்டு பேருமே ஹாப்பியாக தான் இருந்தால் தான் இந்த பயணம் பண்ண முடியும். ஓகே, சொந்தமாக அது என்னோட வேலைனால நான் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்னோட கடல், அந்த கடலை நான் தான் சுறா. ஓகே, நல்லா இருக்கு. அந்த கடல்ல நான் தான் சொல்றேன். அதான் ஸ்டேஜ்ன்றது ஒவ்வொரு கலைஞனோட கடல் அது. ஓகே, ஸோ அங்கே மேலே பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் எல்லாமே கடல் சுறா ஏன் போய் பண்ணோம், வேட்டாடணும்ல, அந்த கடலை என்ஜாய் பண்ணோம்ல. ஸோ அதுதான் நம்ம பண்ணுறோம். அது நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய கலைஞர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி நம்மளுக்கு. இது கொஞ்சம் திமிரு நினைக்கக்கூடாது, ஒரு கெத்தாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம மலேசியாவில் வந்து கொடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் ஆகலாம், கலக்கிற அளவுக்கு ரெடியாக நிறைய கலைஞர் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு கலைஞனாக பார்த்தீங்கன்னா பாட்டு பண்ணுறது அதே ஆளாக இருக்கும், மியூசிக், லிரிக்ஸ், நடிக்கிறது எல்லாமே அந்த மாதிரி இருக்காங்க நிறையா. ஓகே, இங்கே அந்த அளவுக்கு திறமைசாலி நிறையா இருக்காங்க. கொடுத்து பாருங்கள், ஸ்டேடியம் கொடுத்தோன்னா சுறாங்க. உங்களோட ஸ்பெஷலி இதுதான். லைக் இப்போ நம்ம எனக்கு உங்களை ரொம்ப தெரியாது, இப்போ இங்கே வந்து நம்ம கொஞ்ச நேரம் பேசுனது தான். பட் அப்பயும் சரி இப்பயும் சரி அதுதான், ஒரு இடத்துல என்ன நிப்பாட்டினா நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பிரிட் உங்ககிட்ட எப்பயுமே. அது நான் மட்டும் இல்லை, எல்லாமே எல்லா துறையிலையும் அப்போ தான். நீங்கள் ஒரு சேஃபாக இருங்க, எஸ் நீ தான் கிங், நீ நல்லா சமைச்சு கொடு. புரியுது என்ன சொல்றது? எல்லாரும் அப்படி நினைச்சா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஐயோ நான் முடியுமா, என்னால் அது முடியாது, ஏன் அப்படி நினைக்கிறோம்? அந்த மாதிரி நினைச்சோமா நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியாது. நான் முதல் சொன்ன மாதிரி தான், நம்ம யார், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3 விஷயத்தில் தெளிவாக இருந்தால் நான் மட்டும் இல்லை எல்லாமே ஜெயிக்கலாம். எல்லோரும் ஜெயிக்கணும். இதுதான் நம்ம யார். இப்போ நான் பாடுகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், ஓகே அடுத்த பாட்டு ஒன்று பண்ணணும், நான் யார், என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் யார், அந்த மாதிரி எல்லோரும் அப்படி இருந்தால் நம்மளுக்குள்ள எல்லோரும் ஹாப்பியாக இருக்கனால. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், பார்த்துக்கலாம். அதுதான் என்னோட அடுத்த கேள்வி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. லைக் இப்போ உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்மளுக்கு வாழ்க்கையில் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், பணம் இஷ்யூ ஏதாவது இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்டில் ஓஜி தாஸ் எப்படி அதை அந்த டைம்லையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்படி இருக்கீங்க, எப்படி அதை கடந்து வரீங்க? பாடுற நேரத்தில் வந்து எனக்கு இது வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் சீரியஸாக வந்தது இல்லை. பட் இருந்துச்சு 1-2 வாய்ஸ்லாம் கொஞ்சம் இதான. எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற என்னோட பாடல் துறையில் இருக்கிற ஒரு ஆள் 2 ஆள் இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்பேன், வா வந்து கூட கொஞ்சம் பேக்கப் பண்ணேன். பட் அப்படி வந்தாலும் ஆமாம், அப்படி வந்தாலும் நான் வந்து அவருக்கு ரொம்ப வேலை கொடுக்க மாட்டேன், வெயிட் பண்ணி முடியலாம் கூப்பிட்றேன்னு. பட் அந்த மாதிரி வந்ததில்லை, தச்சு இல்லை இது வரைக்கும். அது கலைஞனுக்கும் சரி, கலைஞனுக்கு இந்த சோதனை வரக்கூடாது. ஏன்னா அவங்கவுங்க வேலை அதை நம்பி தான் இருக்காங்க. இல்லை தச்சு இல்லை வராதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது தந்த மாதிரி நானும் எனக்கு இப்போ ஷோ இருக்குன்னு சொன்னால் எனக்கு அங்கே இருக்குன்னா நான் என்ன பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, நான் வந்து ஐஸ்லாம் எடுக்க மாட்டேன். ஓகே, பெரிய தியாகம், அது பெரிய தியாகம். எனக்கு வந்து இங்க சூட்டு நாட்டுல இருந்து ஐஸ் குடிக்காதது நான் ஏன் எடுக்க மாட்டேன்னா, எனக்கு இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து சைனஸ் பிரச்சனை, கொஞ்சம் சைனஸ் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் இது பண்ணிடும், ரொம்ப வந்து கோலானதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அதை பார்த்துக்குவேன். ரொம்ப கத்தி பேச மாட்டேன். எனக்கு தெரியும் அடுத்த வாரம் ஷோ இருக்கு, இன்னும் 3 நாள்ல ஷோ இருக்கு. அப்போ வீட்டில் நல்லா பிள்ளை இருந்துக்கும்.
வெளியே போக மாட்டேன். இந்த பண்ணி ஒத்துக்காது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சனால தான் அந்த 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 செலவு பேலுவெல்லாம் அதனால நான் வந்து பார்த்துக்குவேன். தச்சுலா இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. பட் என்னன்னா இப்போ ஓப்பன் ஏரியாவில் பாடுறதுக்கும் இப்போ இண்டோ இந்த மாதிரி எக்கோலாம் இருந்துச்சுன்னா நான் பயப்படுவேன். எப்படி பயம்னா இது கட்டிக்குமா, அதனால வந்து டைம் கேட்பேன். எத்தனை மணி டைமு சொல்கிறாங்களா பாடிட்டு கொஞ்சம் கேப்பில் வந்து வெளியே பிண்டு அந்த கொஞ்சம் இது பண்ணிட்டு சூடு அப்படிதான் முடியும். ரொம்ப நேரம் அதே ஒரு இடத்துல இந்த சில்லுன்னு அது இந்த அக்கௌண்ட் ரொம்ப இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பரிச்சு எனக்கு சீக்கிரம் சளி பிடிக்கும். ஓகே 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 அதுதான் ஓகே இல்ல சோ லைக் உண்மையா அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறனால ஓகே அதெல்லாம் எனக்கு அந்த பயம் ரொம்ப. ஓகே நீங்க இத ஷேர் பண்றது ரொம்ப நன்றி. ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம எல்லாரும் இயல்பு மனுஷனுங்க. நம்ம வெளிய பாக்கும்போது ஓஜி ஓகே வர்றாரு கலக்கறாரு போறாரு, ஆனா உங்களுக்குள்ளயும் அதுக்கு ரெடி பண்ணிக்கணும். சில தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஐஸ் குடிக்காததுன்னா ஆரம்பத்துல கண்டிப்பா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஒரு பழக்கத்தை நம்ம விடணுமே, லைக் நம்ம பொழப்புக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கிறோம். சோ சில sacrifices இருக்கு. சில ஸ்மார்ட்டா யோசிச்சு செயல்படணும். வெறும் பாட மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா பத்தாது. லைக் எப்படி நம்ம ஒழுங்கா நம்ம வேலையை கரெக்டா பண்ணணும், தந்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். சோ இன்னைக்கு புதுசா ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஓஜி வந்து வெறும் ஹாப்பியா ஜாலியா பாடுறவர் மட்டும் இல்ல, ஹார்ட் ஒர்க்கர். இதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் யோசிச்சு சிந்திச்சு பண்ணனாலதான் உங்களோட ஒன் ஆஃப் த பெரிய சக்சஸ். ஐ மீன் எனக்கு தெரிஞ்சது, மேபி அதை தாண்டி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சது வந்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து ஸ்கூட்டர் வண்டி வந்து ஐ திங்க் கரெக்டா அதை சொல்லுங்க அந்த அவார்டு உங்களுக்கு அந்த டைம்ல வந்து கூட வியூவர்ஸ் பார்த்தனால. ஆமா ஐ திங்க் த மோஸ்ட் மலேசியன் சாங் பிளேட் இன் யூத் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தமிழ் சாங் அப்படின்னு என்னமோ மலேசியன் சாங் அப்படின்ட்டு. சோ அது பெரிய சக்சஸ்ல. ஆமா அது அதே மாதிரி நண்பாலாம் இந்த டைம்ல வந்து இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமா போயிருக்கும். இதுல என்னன்னா இப்ப நம்ம வந்த டைம்லாம் வந்து ஒரு கலைஞன் வரணும்னா நம்மளாவே போயிட்டு விளம்பரப்படுத்துட்டு நம்மளாவே போயிட்டு ஒருத்தனுக்கு போய் சொல்லணும். இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்பெல்லாம் ரொம்ப இப்போ வர்றவங்க கலைஞர்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா கையிலேயே வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ண போறோம், புதுசாக ஒருத்தர் வராங்க எல்லாமே தெரியுது. அப்போ நம்ம வந்த டைம்ல அதில் இல்லை. பட் அந்த டைம்ல நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னு சொன்னா நான் மட்டும் இல்லை, அந்த டைம்ல வந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களாம் பெரிய உழைப்பாளி தான். ஓகே ஓகே பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு பெரியவங்க இப்போ லோக்காப் இருக்காங்க, இப்போ கீஸ் இன்க்ளூட் டாக்கி எல்லாமே. அவங்களாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்களாம் வந்து என்ன ஒரு ஜாலியாக இருக்கணும். தைப்பூசம் கடை போடுவோம். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு 3-4 நாள் அங்கேயே தான் இருப்போம். அப்போ அந்த சிடி கேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ அப்போ வாங்குறவங்க வாங்குவாங்க, வாங்காதவங்க வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்மளை பார்த்து ஓடுறவங்களும் இருப்பாங்க. ஐயோ வந்தாலே சிடி வாங்கணும் வெட்டுறான்னு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எனக்கு அந்த அந்த அனுபவம் ரொம்ப இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்தனால அதான் சொல்கிறாங்களே, உழைக்கிறவன் தோக்க மாட்டான், உழைக்கிறான் கண்டிப்பாக ஜெயிப்பான். அதனால உழைச்சவங்க தான் இன்னைக்கு இன்னும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள பசங்க வந்து ஆஹா இப்போ பிறந்தது எப்படி இருந்திருக்கும் அப்படி நினைக்கிற அளவுக்கு ரொம்ப என்ஜாயாக இருக்கு. சீக்கிரம் போய் சேர்ந்து இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. அவங்க நம்மளுக்கே தெரியும் பரவாயில்ல புது பாட்டாக இருக்கு. அது எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தெரிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம கையில் உலகம் இருக்குன்னு. ஸோ டைம். இப்போ நான் இந்த மாதிரி சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன்னா அப்போ எங்கள் தாத்தா பாட்டி இன்னும் கவலைப்படுவாங்க. நாங்கள் மாட்டு வண்டியில் தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் அப்போ உழைச்சவங்க இன்னும் ஸ்டில் இன்னும் கெத்தாக இருக்காங்கன்னா அது ரொம்ப ஹாப்பி. அப்படிங்கும்போது நானும் எனக்கு 2 தூண் இல்லை லோக்காப்புக்கு இருக்கும் போது நம்ம தம்பியாக இருக்கணும் நம்மளுக்கு போய் ஹாப்பி. இப்போ என்னை நீ ரொம்ப ஆராய்ந்தீங்கன்னா கலைத்துறை வா இப்படி நான் இன்னொன்னு எனக்கு முன்னாடி 2 அண்ணனுங்க இருக்காங்களே. ஸோ நான் ஏன் கவலை பண்ணோம், 2 பேர் இருக்காங்க. அப்படி வந்துட்ட பின்னாடி நான் நல்லா இருக்கு பார்க்க. இது ஒரு போட்டியா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி கண்டிப்பாக. நான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் நான் வந்து அலைவோசையில் தான் வந்து அன்ட்டி தான் நம்ம அவங்க அலைவோசி அவங்க தான் வந்து டேமோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாட்டு டேமோ செய்யும் போது நம்மளாம் ஸ்டூடியோலாம் இருக்காது. அப்போ கீஸில் வந்து நெக்ரின்னு ஒரு அண்ணன் பாவலி இறந்துட்டாரு. ஸோ கித்தாரிஸ் அவரை போய் மீட் பண்ணி அவர் ஸ்டூடியோ அவங்களோட இடத்துக்கு வர சொன்னாங்க. போகணும். அப்போ தான் டாக்கியெல்லாம் அங்கே உட்காந்து தெரியும். அவரை பார்த்து கொஞ்சம் டீமும் ஒரு பாட்டு செஞ்சோம். அவருக்கு வந்து
அவங்க வந்து பயங்கரமாக ராக்கான பாட்டு பாடுறவங்கள அந்த அந்த ஸ்லோவான பாட்டை கேட்டுட்டு லயான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் நல்ல க்ளோஸ் தான், கிளாஸ். ஓகே. எல்லாம் நம்ம நல்லா பேசுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க தான் நம்மளுக்கு சரி வந்து என்னோட ஸ்டூடியோ கொஞ்சம் பாய்ச்சுங்க டேமோ, ஓகே, ஒரு 30 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு நம்ம எடுத்துட்டு அங்கே கொடுக்கணும். ஓகே. அதே மாதிரி லோக்காப்பும் மிஸ்டர் ஜேவேலாம் வந்து நம்மளுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. எப்படி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நம்ம வந்து அப்போ வந்து புது பையன்ல அவங்களாம் வளர்ந்து வந்துட்டாங்க. அவங்களும் நம்மளுக்கு நிறைய கைட் பண்ணாங்க. ஏன் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஓகே. அவங்களாம் கைட் பண்ணாங்க தான். ஸோ அவங்க கற்றுக் கொடுத்து தான் இன்னைக்கு நான் இப்போ வர பசங்க கூட அடுத்து புது புது ஆர்டிஸ்ட்லாம் சரி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, சரி நீ வா நான் உனக்கு பாடி கொடுப்பேன் அப்புறம். ஓகே. ஸோ இது ஒரு இது வந்து என்னன்னா மூத்தவன் கற்றுக் கொடுத்தது, நான் நீங்க அதை அப்ரிஷியேட் பண்றது பெரிய விஷயம். நீங்க இன்ன வரைக்கும் அதை நினைச்சு பார்த்து இந்த இடத்துல கூட நீங்க இப்ப சொல்றீங்க பாருங்க, நன்றியோட இருக்கீங்க. சோ அதுக்கு வந்து லைக் அது நீங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்சன் அப்படின்றத அது காட்டுது பாருங்க. நம்ம பழச மறந்து இல்லை அவங்க கற்றுக் கொடுத்து தான். அது மாதிரி தான் எல்லாமே. நம்ம ஒரு வெள்ளை பேப்பர் தான், நம்ம எப்பயுமே தெரிஞ்சுங்க. நம்ம ஒரு இல்லையா நம்ம இல்லை சின்ன பசங்க வெள்ளை பேப்பர்னா ஹலோ அது பிறந்த பேபி வெள்ளை பேப்பர்னா அம்மா அப்பா கற்றுக் கொடுக்குறது வாழ்க்கையை பற்றி துறையை பற்றி கற்றுக்கும் போது நம்ம வெள்ளை பேபி தான், நம்மளும் வெள்ளை பேப்பர் தான் எழுதுறது தான், அது எழுதும். அப்போ அவங்க கொடுத்து நம்ம எழுதிட்டோம்ல, அது பாஸ் பண்ணுறோம். ஓகே. ரைட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல நீங்க பதிவு பண்ணி உங்களுக்கு அது பெரிய அவார்டுல மலேசியாவில் ஒன் ஆஃப் இப்போ கின்னஸ்ன்றது உலக அளவுனா மலேசியாவில் இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லை அது எதிர்பார்க்காம வந்துச்சா? நான் எது எதிர்பார்த்து செய்யறனும் அதெல்லாம் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த இறைவா ஒரு சேட் சாங், அது இறைவா நியாயம் என்ன நாங்கள் செய்த பாவம் என்ன கொடிய மிருகம் வாழும் பூமி எங்கள் வாழ்வை ஏந்தான் பறித்தாயோ, ஓகே, யார் செய்த தப்புக்கு நாங்கள் உயிர் பிச்சை கேட்கிறோம், ஓகே, அந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு பயங்கரமா பண்ணி வாவுன்னா வரவே இல்லை. பட் மக்களுக்கு அதை போய் சேரல, அதுக்காக நம்ம தெரில, மேபி என்னோட டைமிங்காக கூட இருக்கலாம். அப்புறம் வந்து இந்த நம் மக்கன்னு ஒரு பாட்டு செஞ்சேன். நம் கோட்டி பறக்கம் ஆகாயத்தில் நம் மண்ணை ஜெயிப்போம் ஒற்றுமையில் நாம ஒரே தாய் பிள்ளை நம்மள மிஞ்ச யாரும் இல்லைன்னு. அது பிச போல சும்மா மண்டபத்திரம் பாட்டு அது நல்லா இருக்கா? நான் இப்ப லேட்டஸ்டா பண்ணாலும் ஒரு ஜாலியா கொஞ்சம் பாடுங்களேன். நான் எண்ணியா இருந்த ஏறி போனா நான் பாலமா இருந்த தாண்டி போனா நான் எண்ணியா மண்டபத்திரம் அந்த மூவ் நான் பார்த்தேன் அந்த வீடியோல, ரொம்ப நல்லா ஜாலியா. ஆமா. பட் இப்போ வந்து நான் வந்து ஒரு லவ் சாங் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. அதுதான் அந்த ஒரு பாட்டுக்கு வந்து ஸ்கூட்டர் வண்டி மாதிரி இருக்குமா? நாங்க எதிர்பார்க்கலாமா? இப்போ என்னன்னா அதே மாதிரி பண்ண முடியாது, அதே மாதிரி பண்ணிட்டா சோ அது எதுக்கு? ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஜாலியா அந்த ஒரு ஹாப்பியா அது எவ்வளவு வருஷம் இன்ன வரைக்கும் ரேடியோல கேட்டாலுமே ஒரு ஃபீல் வரும். நான் என்னன்னா அந்த மாதிரி இல்லாம சோ உங்க லவ் சாங்னா எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆசை இருக்கும்ல, ஓஜியோட லவ் சாங் ஒன்னு வருது அப்படின்னு. அது வந்து என்னன்னா இப்போ நான் பண்றது வந்து ஒரு மைண்ட்ல ஒரு ஹஸ்பண்ட் வைஃப், ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணி பாடுற. பட் நான் அதில் பாட தான் போகிறேன், நடிக்கிறதுக்கு நான் வேற ஆள் வச்சுருக்கேன். ஓகே. நம்ம போயிட்டு இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டு கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி வச்சு முடியாது, பண்ண அதெல்லாம் சரி வர செட் ஆகாது. அதுக்குன்னு இருக்காங்க, அவங்க வச்சு நம்ம பாடுறது. ஆனா ஸ்கூட்டர் வண்டி காலத்துல நான் அந்த அந்த வீடியோ ஒன்றும் ஞாபகம் இருக்க, அப்படியே நின்றுட்டு அப்படியே பார்ப்பீங்க தண்ணி ஊற்றும் அப்போ பண்ணீங்கல்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வச்சுருக்கேன். பட் அது இப்போ இன்னும் ரெடி ஆகல, மேபி இந்த ஜூலையா ஆகஸ்ட் சரி தெரியல, கரெக்டாக பண்ணலான்னு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஒன்று இருக்கு, ஒரு பாட்டு பண்ணுறேன். அப்புறம் நம்ம திருப்பி நம்ம ஸ்டைலில் ஜாலியாக ஒரு பாட்டு போகிறேன், அடுத்த ஒன்று பண்ணுறேன். அவ்வளோ. பட் என்னன்னா பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது நம்ம அதை சொன்ன மாதிரி அது போல மக்கள்கிட்ட அது சேரலன்னா நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. மேபி அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன குறைகள் இருக்கலாம், அதை நம்ம திருத்திக்கணும். நம்ம எடுத்தோடனே மக்களையே சொல்ல முடியாது, என்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதனால அதனால நம்ம சொன்ன மாதிரி பாட்டு ஹிட்டோ ஹிட் இல்லையோ நான் பாட்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், அது மக்களுக்கு சேரும். ஏன்னா அது என்னோட வேலை. நான் என் வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு தவறு இல்லை, நான் பண்ணிடுறேன். பார்க்கலாம், இந்த வருஷம் டைம் எல்லாம் போச்சு, 1 மேபி அடுத்த வருஷம் 2 பண்ணலாம். பட் 1 2 கொடுக்கணும், 1 கொடுக்கணும், அட்லீஸ்ட் மினிமம் 1 ஒரு பாட்டாவது கொடுக்கணும்.
அதுதான் ஏன்னா நம்மளது வேலையாச்சு. ஆமா நம்ம கொடுக்காம போயிட்டாலும் நம்மளுக்கும் அப்படியே ஸ்லோவாயிடும். ஓகே ஓகே. ஸோ வாழ்த்துக்கள், உங்களோட ரொம்ப நன்றி. பாட்டு கண்டிப்பா ஹிட்டா வரணும். எப்படி ஸ்கூட்டர் வண்டி வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் ஸ்கூட்டர் வண்டி? 20 இருக்குமா? 2011 இருக்கும். 11. இப்போ 2025. Yes, ஒரு 15 வருஷம். Yes, ஸோ இன்னமும் அது உயிர் இருக்கு அந்த பாட்டுக்கு. அது இந்த கதையில நிம்மதியிலே நண்பா இருக்கே. நம்ம ஒரு பாட்டு பாடும்போது மக்கள் திருப்பி பாடும்போது தான் வாவ் நம்மளுக்கு ஓகே தான். நானே ஸ்டார்டிங்ல பாடினேன், ஏன்னா அவ்வளோ பிடிக்கும். அது காலரிங் டோனெல்லாம் வச்சுட்டு சுத்துற காலங்கள்லாம் இருக்குது. இந்த டைம்ல நிறைய நான் யூனிவர்சிட்டி படிக்கும் போதெல்லாம் நாங்கெல்லாம் காலரிங் டோன் அதுதான் வைப்போம். அது வந்து நான் அந்த பாட்டு வெளியாகி நான் வந்து சினிமாவில் போய் மகாபலிபுரம் ஒரு படத்தில் போய் பாடினேன். ஓகே. அந்த பாட்டு வந்து மியூசிக் டைரக்டர் கேன்னு அவர் தான் அந்த வாய மூடி சும்மா அவர் போட்ட மியூசிக். அவர் போய் பாடி படத்தில் போயிட்டு போய் பாடினேன். கொஞ்சம் லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி, அது செத்தையே போனடி உன்னை பார்க்கையில் பேஜார் ஆனேண்டி உன்னை நினைக்கையில் மச்சான் காரை கொடுப்பான்னு கொஞ்சம் லிரிக்ஸ்லாம் மாற்றி அங்கே உள்ள ரேப்பர்ஸ் அங்கே உள்ள பாடகர்லாம் வச்சு ஒரு பண்ணியாச்சு. அந்த பாட்டு வந்து இப்போ ஷூட் பண்ணாங்க. பட் பாட்டை வந்து சென்சர் பண்ணி விட்டாங்க. அது கொஞ்சம் அது புது பசங்க இப்போ நடிக்கிறதுனால ஆடியோவில் இருக்கும், பட் மூவியில் அந்த பாட்டு இல்லை. நம்ம டைம் அதுதான் மேபி என்னோட டைம் கூட இருக்கலாம்ல. நான் எடுத்தோன்னே எனக்கு வாவ் நான் தொட்ட அப்பெல்லாம் இல்லை கிடையாது. ஸோ அதனால் டைமிங் நான் ரொம்ப நம்புவேன். நான் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம் எனக்கு. நேரம் நல்லா இருந்தால் செங்கக்கல்லும் ராசிக்கல்லாம் மாறும். நேரம் நல்லா இருந்தா அதுக்காக நேரம் வருதுட்டு நீ உட்காந்துருக்க கூடாது. ரைட். ஒளிப்ப போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுட்டே இரு. இதுலயா அடுத்து எப்படி மனசை தளர விடாம இருக்காரு ஓஜி எப்பயுமே? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், நண்பர்கள் இருக்கட்டும். ஆனா எனர்ஜி உங்களுக்குள்ள இருந்தும் நிறைய வருது. அது நான் நிறைய முதல்ல வெளியே நம்ம பேசும்போது ரியலைஸ் பண்ணேன். யூ ஆல்வேஸ் வெரி வெரி. இப்போ நான் தான் சுரா, நான் தான் அப்புறம் என்ன பண்ணோம், பாட்காஸ்ட் பண்ணுமா? ஓகே பண்றேன், அங்க பண்ணுவோம், பார்த்துக்கலாம், பேசுவோம். தெரியலனா ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம தெரியாதது கற்றுக்கணும், நல்ல விஷயத்த தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கணும். எல்லாம் தெரியும் என்னால் சொல்லிட்டு அந்த இடத்த வீணாக்கிடக்கூடாது. ஓகே. நான் சொன்ன மாதிரி தான், ஏமாத்துறோம் பொய் சொன்னால் மட்டும் தான் வெக்கப்படணும். ஓகே. நம்ம நல்லது நம்மளுக்கு தெரிஞ்சதை செய்யறோம். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கும். ஆமாம். எனக்கு இது தெரியல, எனக்கு இவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்றதுனால ஒன்றும் இல்லையே. நான் தான் பெஸ்ட், எனக்கு தான் தெரியும். மண்ணாதி மண்ணனே மண்ணை கவறான், நம்மள எந்த மூளை. ஸோ நிறைய நம்மளுக்கு மேலே இருக்காங்க. தெரிஞ்சுக்க. மாலு பத்தஞ்சா சசா பர்ஜாலான்னு சொல்லுவாங்க மலையில. ஏன்னா கம்பம் கெடானால மாலு பத்தஞ்சா சசா பர்ஜாலான்னு என்ன அர்த்தம்னா தெரியாத கேள்வி அவங்க சொல்லுவாங்க, அஜா பண்ணுவாங்க. என் தத்தோ கனத்தோ என் தோ கனாஜாலா அப்படிதான், அதுதான். ஸோ அதை விட்டு எனக்கு தான் தெரியும் அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கரெக்டாக இரு, உன் நல்லா ஹீரோ சொல்லுவாங்க. ஓகே. ரொம்ப ரொம்ப நிறையா ஜாலியாக இருந்தாலும் நிறையா என்ன சொல்லுவாங்க, மக்களுக்கு முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேர் ஆசையோடு இருப்பாங்க, ஒரு கலைஞனாக ஆகணும், ஒரு மியூசிஷியனாக ஆகணும், இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இல்லை அதெல்லாம் ஆசை இல்லைனா கூட நிறைய சவால்களை செஞ்சு ஒரு காலகட்டத்தில் கடுப்பாயி ஓஜி மாதிரி சந்தோஷமாக வச்சு இருப்போம் அப்படின்ட்டு நினைப்பாங்க. இப்போ என்னன்னா நம்ம இந்த பாடுற துறைக்கு வரதா இருந்தால் அட்லீஸ்ட் அவங்க ஒரு சின்ன பேசிக்காவது கற்றுக்கணும். ஓகே ஓகே. இப்போ நான் வந்து பாட தான் வந்தேன். எனக்கு வந்து லிரிக்ஸ்லாம் தெரியாது, மெலோடி பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. பட் பாடுவேன். அப்புறம் நானே மெட்டு போட மெலோடி. இப்போ தரரரே தரரரே தரேரா தரரரே மெலோடி. ஸோ நான் அதை போட்டுக்குவேன். அப்போ நானும் எழுந்துறேன். ஸோ நானும் இப்படி தான் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சது பாடுறது, அந்த பாடுறதை வச்சு நான் வந்தேன். ஒன்றுமே தெரியாமல் வர்றதோட அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வாங்க, அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு. அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஜாலியாக இருக்கணும். அதுதான் இன்னைக்கு முக்கியமாக நம்ம 1 ஹவர்ல கற்றுக்க வேண்டிய பெரிய விஷயமே, ஜாலியாக இருக்கணும். அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது வாழ்க்கையில். அவ்வளோதான். இருக்கிற இதில் நம்ம ஜாலியாக இருந்துட்டு போவோம். அவ்வளோதான். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஐயோ நம்ம இன்னைக்கு மட்டும் இது இல்லையே, ஏன்னா நம்ம இப்படி பார்க்குறோம், முன்னுக்கு இருக்காங்க, வா அவங்க பெரிய லக்ஸரியாக இருக்காங்க, எனக்கு அதை கிடைக்கல சொல்லி நீ வருத்தப்படுறதோட இப்படி தெரியும் பார்த்தேன்னு சொன்னால் உன்னோட கொஞ்சம் டவுனாக ஒருத்தர் இருப்பான்ல, அட்லீஸ்ட் வா பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிக்க.
நம்ம எப்போ பாரு ஒரு இதை பார்த்து அப்படி இருக்கான், அவன் நல்லா இருக்கான், அப்படி இருக்கான் இல்லை. நம்ம புண்ணியன்னு இருக்கான், கஷ்டப்படுறோம். ஆமாம், ரைட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா தானே இருக்கோம். ஆமாம் ஆமாம், வரலாம். என்ன ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாரும் இல்ல, உண்மையா ரொம்ப பெரிய விஷயம் இது. ஏன்னா நான் வந்து எதை சொல்றேன்னா, நான் வந்து என் சொந்த ஊருக்கு நான் அலுஸ்தா. ஆமா, இல்ல மக்களே, நம்ம ஓஜி டாஸோட பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாத்துக்கும். ஓஜி டாஸ் எனக்கே வந்து அவரை பாட்காஸ்ட் பண்ண போறேன்னு கொஞ்சம் அவரை பத்தி ரிசர்ச் பண்ணப்பதான் தெரியும். ஓஜி டாஸ் என்றவர் காளிதாஸ் அருணாசலம். அழகான ஒரு பேஸ். ஆனா அந்த பேர் காளிதாஸ்ன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ நான் அங்கேருந்து இங்கே வந்தனால, நான் ஒண்டியா இருந்தனால, நானும் முதல்ல ஆரம்பத்தில் வந்து எனக்கு பாட வாய்ப்பு கொடுக்கல. நான் போய் கேட்பேன், நான் பாடுவேன், நான் வெயிட் பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க, லேட்டாக கொடுப்பாங்க. நானும் இப்போ கெஞ்சுவேன். நான் நிறையா போயிட்டு தான் சொல்கிறேன், நம்மளுக்கு வேணும்னும் போது நான் கேட்கலாம், தப்பு இல்லை. நிறைய வந்தனால நான் ரொம்ப இத்தனை வருஷம் நான் நிற்கிறேன்னா, இப்போ எனக்கு ஃபேமிலி பசங்கள்லாம் இருக்கு, நானே இருக்கேன்னா, ஏதோ நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னால், அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம்தான். அது எனக்கு அப்படி அதை மாற்றிக்கணும், நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி எனக்குன்னு இங்கே யாருமே கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை. எனக்கு இங்கே பெருசாக பெரிய அளவுக்கு இந்த லைனுக்கு வர்றதுக்கு எனக்கு பெரிய கைட்லாம் இல்லை. நான் கேட்கும் போது சொல்லி கொடுத்துங்க இருந்தாங்க. பட் இப்படி தான் போகணும், இதுதான் ABCDன்னு எனக்கு கற்றுக் கொடுக்குறேன் எனக்கு. ஸோ நானாகவே நிறைய வந்து தோல்வி வந்து நான் நிறைய பார்த்தேன். நான் பண்ண பிறகு அந்த ஒரு பாட்டு பண்ணோம், 4 பேர், நான், குணா, விஜய், பாலன். ஸோ இப்போ 4 பேர் பண்ணும்போது எனக்கு வந்து மெயினாக வந்து பாலன்றது வந்து பாலன், குணா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நான் விஜய் வந்து நான் கிடாலந்துங்க வந்து இப்போ எக்கனாமி ரொம்ப டவுன் ஆன பிறகு நான் வந்தேன். முதல்ல நாங்கள் வேலை தேடுறதே ஒரு வேலையாச்சுங்களா. ஸோ அப்போ கேளுக்கு வந்து நீங்கள் வேலை தேட தான் வந்தீங்க? ஆமாம். நான் இல்லை, அங்கே எனக்கு ரொம்ப எக்கனாமி டவுன் ஆனோன்னா நான் என் சொந்த ஊரில் வந்து கார் ரெண்டல் செஞ்சுட்டு இருந்தேன். கிடால காடி. ஸோ இது வந்து ஒரு 20 வயசு, இந்த 21 வயசு. ஓகே. அதெல்லாம் முடிச்சு எனக்கு அங்கே எல்லாம் டவுன் ஆன பிறகு என்ன பண்ணுறது தெரியல. சரி, நம்ம இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லிட்டு நான் நேராக வந்துட்ட பிறகு தான் எனக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன, எனக்கு இங்கே வந்து சுங்கை புலவில் வந்து சுரேஷ்னு ஒரு பிரதர், எனக்கு அண்ணன். அவர் தான் நம்ம முதல்ல என் வெளில இருந்து மூவ் பண்ணேன்னு சொன்னார். ஸோ அவர் நல்ல பிரதர் அவர். ஸோ அவர் ஒரு இடத்துல உள்ளவங்க தான் இந்த விஜய் குணா. அப்போ நம்ம இப்படியே இருக்கும்போது சரி வேலை தேடுவோம் சொல்லி போகும்போதெல்லாம் காலையில் கரெக்டாக ஷாப்பாக 8-9 மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம், போய்ட்டு வேலை தேடுவோம். 5-6 மணி வீட்டுக்குள்ள வேலை இல்லை. ஸோ இப்படி தான். அப்போ நான் தான் பாடுவேன்ல. அப்போ நான் பாடுவேன். நான் சும்மாவே ரொம்ப லோக்காப்பட்டெலாம் படிப்பேன். அப்புறம் கிளாப்லலாம் போயிட்டு சும்மா என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் பாட சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க மூடு நல்லா இருந்தால் கொடுப்பாங்க பாட. அப்போ நம்ம மாதிரி எழுதி பாடுறது. ஸோ அப்படியே இருக்கும்போது எனக்கு அப்புறம் சரி இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நான் வேணும் நம்ம இதே பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு முயற்சி அங்கே. அப்புறம் தான் பாடலான்றது வந்து ஈஸி கிடையாது. அதுக்கு சில நிறைய விஷயம் இருக்கு. இது வேணும் அது வேணும், இங்கே பார்க்கணும், மியூசிக், ஐயோப்பா தலைவலி, என்னடா அது இவ்வளோ இருக்குன்னு இப்போ பாடகர் சொல்கிறோம்ல. ஆனால் அதோட ஆரம்பம் கட்டம் அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஆமாம். அப்புறம் அங்கே போயிட்டு அந்த டைமில் தான் வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணுறோம். அந்த டே தான் வந்து பாட்டு CD ரிலீஸ் ஆகுது. தைப்பூசம் கடை போட போகிறோம். ஃப்ரெண்டு பாலன்னு அவங்க செப்பாங்கில் வந்து வேலை செஞ்சு வரும்போது ஆக்சிடென்ட். அப்போ இவ்வளோ தூரம் ஒரு கஷ்டப்பட்டு பாட்டு செஞ்சுட்டோம், அதை ரிலீஸ் பண்ணுறோம் அந்த தைப்பூசம். அந்த நேரத்தில் அவர் இறந்த பிறகு அது ரொம்ப அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் வந்து என்னோட வந்து அந்த அழகில் ஆடுது சரிகமெல்லாம் போடுது ஃபர்ஸ்ட். செகண்ட் தான் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து OG தான். அப்போ செகண்ட் தான் ஆல்பம் தான் OG. டைட்டில் நண்பா வச்சுருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் OG நண்பான்றது வந்து நம்மளாம் சொல்லலாம், எல்லாமே மக்களாக சொன்னது தான். அந்த நண்பா OG நண்பான்னு. அப்போ அந்த பாட்டு தான் செகண்ட் 2வது ஆல்பத்தில் தான் வந்து அந்த பாட்டு செஞ்சோம். அப்போ அவருக்குன்னு ஒரு பாட்டை செஞ்சனால தான் இன்னைக்கு வரைக்கும் OGயோட ரியல் ஹீரோ பாலன் தான். பாலன் தான் OGயோட ஹீரோ. ஸோ அவருக்கு செஞ்ச பாட்டு தான் எங்களுக்கு இன்ன வரைக்கும். மலேசியாவில் எந்த பாடகரோட ஃபேன்ஸ் இருக்கட்டும், இப்போ இருக்கிற எல்லா ஹிட்டான ஆர்டிஸ்டோட ஃபேன்ஸ் அங்கே இருந்தாலும் சரி,
நான் இந்த ஒரு பாட்டு படிச்சேன்னா எல்லாமே கைத்தட்ட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு. ஸோ அது ஒன்று வச்சு நான் நம்மளுக்காக கொஞ்சம் பாடுங்க. ஓகே. நிம்மதி இல்லே நண்பா, நீ மறைந்தவுடன் நிம்மதி இல்லே நண்பா, ஏ நண்பா, அடியடங்கும் வாழ்க்கை சொன்னாயன்று, அரடி மண்ணே சொந்தமாச்சு, நீ இல்லை என்றதும் தாங்காத உள்ளங்கள், இனி போதும் சோகங்கள், நிம்மதியின்றே நண்பா. ரொம்ப அருமையா இருக்கு. அது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நம்மளோட எனக்கு இந்த பாட்டு பாடினால எனக்கு வந்து ரொம்ப அந்த வயசான அம்மாங்கெல்லாம் எனக்கு ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க இன்னொரு. ஓகே ஓகே. அதுதான் எனக்கு ஒரு விஷயம். அவங்கள டச் பண்ணிட்டீங்க. அதுதான் ரொம்ப பேர் என்கிட்ட வந்து இல்ல ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு எமோஷன் வந்துரும் அந்த மொமெண்ட்ல. இந்த பாட்டுனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்க நண்பர்கள் பிரதர்ஸ் நிறைய. அதுவும் நீங்க அதை வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பாடுறீங்க பாருங்க. இல்லை ஏன்னா அது நம்ம கூட இருந்தா அதான் சொல்கிறேன், காயம் பட்டம் வந்து உணர முடியும், பார்க்குறவங்க அந்த வலி அவனுக்கு தான் தெரியும். பார்க்குறோம் வா வலிக்குதானே கேட்க முடியும், அந்த உணர்வு அவனுக்கு தான் தெரியும். இவர் நம்ம கூட இருந்தனால அந்த ஃபீலு அந்த அதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது நடந்தபோது உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையை வந்து அப்ரிஷியேட் பண்ண தோணும்ல. அடுத்த நொடி நம்மளுக்கு சொந்தமாக நம்மளுக்கு தெரியல, இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம், ஜாலியாக இருப்போம் அப்படின்றது பக்கத்தில் உள்ள நம்ம ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஆகும்போது அது நம்மளுக்கு மணி அடிக்கும் டக்குன்னு. அதெல்லாம் அந்த 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 வெறி அந்த இதெல்லாம் இருந்தனால தான் நீ சொல்லாத, நான் நினச்சாதான் போக முடியும் என் துறையிலேருந்து. எனக்கு தெரியும், நான் தான் சொல்கிறேன், நான் தப்பு பண்ண மட்டும்தான் பயப்படணும். நான் தலை குனி, நான் தப்பு பண்ணல. ஆமாம், நான் பாட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஓகே, ரொம்ப நன்றி. நிறையா விஷயங்கள் சொன்னீங்க இந்த இந்த நிம்மதியிலை பாட்டு எஸ்பெஷலி பற்றி. அதை தவிர்த்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிடாலேருந்து ஆரம்பிச்சிங்க. அங்கே தமிழ் மக்கள் குறைவு ரொம்ப, ஆனால் லைக் இப்போ ஸ்லாங்கோர் அந்த அளவுக்கு பெரிய மக்கள் இல்லைல்ல, அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் ஸ்மால்ல இருக்காங்க. எஸ்பி, கிடா, பாலிங், குரோன், அலோஸ்தா. ஓகே, இப்போ அங்கே வந்து என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோஸ்தா, கிடா, பின்னைங்க வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால இருக்காங்க நம்மால் இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ அங்கே இருந்து ஒரு 20 வயசு இளைஞரா ஒரு பர்சனா கேளுக்கு வந்து இது வந்து காம்படிட்டிவான ஒரு ஸ்டேட் பாருங்க. ஸ்லாங்கோருன்றது கடா மாதிரி கிடையாது. இங்க வாழ்க்கையே வேற, போட்டி நிறைய விஷயங்க ரொம்ப வேற. அங்க ஸ்லோ பிஸி. ஏன்னா நானே இப்ப பேராக்ல உள்ள பர்சன், பட் இங்க வேலை செய்யறோம். ஸோ நம்ம சைட் உத்தார சைட் வாழ்க்கைக்கும் இங்கேக்கும் வித்தியாசங்கள் இருக்கு, வாழ்க்கை முறையும் வித்தியாசம் இருக்கு, வேலையிலும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இப்போ அங்கிருந்து வந்து இங்க ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சர்வைவிங்? எதை தான் சொன்னேன்னா, அந்த பாலன் இருந்து அவரோட சப்போர்ட் நிறைய இருந்துச்சு. அப்புறம் எந்த நிமிஷம் ஒரு நிமிஷம் தோணுச்சு வேலையெல்லாம் தேடுறோம் கிடைக்க மாட்டேது பாடுவோம் அப்படின்ட்டு எந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு தோணுச்சு? அந்த கூட இருக்கிறவங்க தான் நம்மள வந்து உசுப்பேத்து விடுறாங்க. பாடு நல்லா பாடுறீங்க, சினிமா பாடலாம், அப்புறம் சினிமா பாடுன்னு சொல்லதான் சரி. சினிமா பாட்டு எதை ரொம்ப பாடி எல்லாரும் நீ பாடலான்னு சொன்னது? நான் வந்து ஏதாவது ஒரு பாட்டை பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல. இருக்கோம் இப்போ எஸ்பி பாலா பாட்டு, ஹரியன் பாட்டுலாம் அந்த டைமில் வந்து அந்த என்னை தாளாட்ட வருவாளோ, அது காதல் தேசம், என்னை காணவில்லை நேற்றோடு எங்கே தெரியாது, அதான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி பாட தான் சரி பாடலாம். அப்போ ஆனால் ஆக்சுவலி வந்து ஆல்பம் சினிமா பாட்டு பாடலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். கிளப்பில் போய் பாடலாம், நம்ம சினிமா சாங்ஸ்லாம் பாடலான்னு. நம்மள அறியாமல் சரி நம்ம ஏன் சொந்தமாக பாடக்கூடாது. பட் நல்லதாக போச்சு. நான் அங்கே வந்து அடுத்த கட்டத்தை போயிடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். அது ரொம்ப போயிடலாம் திருப்பி. ஓகே, கிவ் அப் பண்ணிரலாம். எஸ், போயிடலாம்.
அப்போ ரொம்ப என்ன பிளான் பண்ணேன்னா இந்த ஒரு குரூப்பில் அவர் இறந்த பிறகு நான் நிஜமாவே போயிடலாம்னு நினச்சேன். ஓகே ஓகே வேணாம் நமக்கு செட்டார் ஏதோ ஒன்று போயிடலாம் அங்கேயே போயிடலாம். கடைசி திராய் தான் நண்பா அது நம்மளை உட்கார வச்சிருச்சு. அதே மாதிரி நான் வந்து ஸ்கூட்டருடைய டைம்லேயும் வந்து போயிடலாம் தான் நினச்சேன். ஓகே ஏன் அது அவ்வளோ சக்ஸஸ் பார்த்தீங்களே? அதுக்கு முன்னே பிஃபோர் தட் ஓகே ரொம்ப இதாக இருக்குது போயிடலாம் சரி வர மாட்டேது செட் ஆகல போயிடலாம்னு நினச்சேன். சரி என்ன செட் ஆகலன்னும் போது என்ன கஷ்டங்கள்? எல்லாமே ஏன்னா அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருந்தோம் குரூப்பில். ஃபைனான்ஸு ஓகே நம்ம பெரியசாவும் வருமானம் இல்லை. ஓகே சரி போயிடலாம் நம்ம ஒன்று இது வச்சுக்கிட்டே என்ன வேறு வேலை செய்ய முடியல. ஓகே ஓகே டைம் அந்த மாதிரி ஆயிரும். இல்லை நம்ம பரவாயில்ல நம்ம போயிடலாம் கிடா சைட்டே போயிடலாம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் நம்மளை தெரிஞ்ச வேலை வேறு ஏதாவது பண்ணலாம் வேணும்னா வந்து இங்கே பாடலான்னு அந்த ஒரு பிளான் ஃபுல்லாக துறையே வேணாம்னு நான் சொல்லலை. பார்ட் டைமில் சரி இதை பார்ட் டைம் வச்சுக்கோங்க அங்கே போயிடுவோம் சொந்த ஊருக்கு. அவ்வளோ ஸ்கூட்டர் ஒன்று என்னன்னா ஓகே பழைய வீட்டை திருப்பி ரெனோவேஷன்லாம் பண்ணிட்டேன். ஸ்கூட்டர் வண்டியை பாடி இங்கே தான் இருக்க போகிறோம் இங்கே தான். அப்போ அந்த டைமில் வந்து பசங்களாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது சரி நான் பார்த்தேன் சரி இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு நம்ம மனுஷனா ஏற்ற இருக்க தானே செய்யும் இப்போ போயிடலான்னு நினச்சேன். நல்லா பேசி வச்சாச்சு சரி ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு சத்தே போட்டு சொல்கிறேன். ஓகே இப்போ நான் போனாலும் அங்கே வேணாம் சொல்லிடுவாங்க இங்கே இருந்துருவாங்க. அது மாதிரி ஓகே பட் நல்லா இருக்கு யா. ஆரம்ப காலத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கெடாலேருந்து வந்தவங்க இப்போ அட்லீஸ்ட் சிட்டியில் வாழ்ந்தவங்க இப்போ கேரள பிறந்து வாழ்ந்தவங்கன்னா அவங்க சிந்தனைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நிறையா எக்ஸ்போஜர் இருக்கும் இதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம மாதிரி கொஞ்சம் தள்ளி வாழ்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஜர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நம்ம ஊரில் நிறைய விஷயங்க உடனே இருக்காது அந்த காலத்துலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம அப்பா அம்மாங்களுக்கும் பெரிய எக்ஸ்போஜர் இருக்காது. இப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க இதெல்லாம் சரி வருமா அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் நீங்கள் பாட போகிறீங்கன்னு சொன்னப்போ அப்பா அம்மா சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? என்னெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக போகல பட் அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல நான் பாடுறது. ஓகே அதை பற்றி கவலைப்படல. ஓகே பட் அதான் அது என்னன்னா நம்ம சடன்னு வளர்ந்துட்டோம்ல. ஓகே இப்போ நம்ம அப்படி சொல்லுவோம் ஆரம்பத்தில் யாராக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஓகே இப்போ நானே என் வீட்டு பசங்க வந்து என்னதான் அவங்கள ஒரு இடத்துக்கு போக தெரிஞ்சாலும் எனக்கு அந்த பயம் இருக்கும் பதட்டமா. ஒரு அப்பாவா போய் கரெக்டாக சேர்ந்துட்டாரா எல்லாம் ஓகேவா உனக்கு என்ன ஓகே அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தானே ஆகணும். அந்த வேலையை அவங்க பண்ணாங்க. எஸ் எஸ் அது எல்லாரும் பண்ணுவாங்க. நம்ம மேல அக்கறை நம்ம மேல பாசம் ரைட்டு. மற்றபடி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் பிடிவாதமாக செய்வான்னு விட்டுட்டாங்க. பட் என்னன்னா நம்ம தோத்து இருந்தோமா கண்டிப்பா அவங்க கேள்விக்கு பதில் இல்லை. ஆமா ரைட்டு. நான் அப்பயே சொன்னேன் 2 விதம் இருக்காங்க. நான் சொல்றது நீ கேளுன்னு ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு உனக்கு என்ன பிடிக்குதோ அது செய்யன்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. முதல்ல தெரிஞ்சுதான் என்னதான் அவருக்கு பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் ஃபேமிலியா வந்து அந்த பயம் இருக்கும்ல அது எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லதுன்னு நம்மளுக்கு நினைக்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு ஆல்பம் செஞ்ச பிறகு ஓகே தெரிஞ்சு போச்சு ஓகே ஒரு வேலை. அப்போ நீங்கள் ஃபேம் ஆகி இப்போ ஓஜின்னு எல்லாத்துக்கும் தெரியும் போது எப்படி இருந்துச்சு பேரண்ட்ஸோட பிரதிபலிப்பு? டிவியில் பார்க்கும்போது ரேடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா? சந்தோஷப்பட்டாங்களா? கண்டிப்பாக இருக்குமே எல்லாத்தையும் பொய்யானவங்களா தான் இருக்காது உண்மையானவங்களும் இருக்கும். அப்போ இருக்கும். ஓகே அதுதான். அதுக்கப்புறம் உங்க ஷோவை நேராக ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்துலாம் பார்த்துருக்காங்களா? எங்கள் ஆத்தா பார்த்துருக்காங்க. ஓகே 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 பிணைங்களை வந்து ஒரு பட்டுவல்ல ஷோவில் வந்து உட்காந்து பார்த்தாங்க. ஓகே அது உங்களுக்கு ரொம்ப ஏன்னா எல்லாத்துக்கும் மூத்தவங்கள ஆமா ஆமா பெரியவங்கள அவங்க இல்ல. ஓகே எனக்கு அவங்க தனி செல்லம் அவங்க. ஓகே சோ அவங்க பார்த்தாங்க. ஓகே சோ ரொம்ப உங்களுக்கு அது பெரிய ஹாப்பி மொமெண்டா இருக்குமே. கண்டிப்பா அவங்கள பார்க்கும்போது அவங்க பேர்லாம் சொல்லும்போது அவங்க மாதிரியே அவங்க சிரிப்புலாம் நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இல்லை அவங்க. ஓகே ஸோ அது நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த ஃபேம்லாம் வந்த பிறகு இப்போ ஸ்டேஜில் நின்னா கை கிளாப்ஸ் வருதுல்ல, இப்போ நாங்களாம் ஆடு கத்துறோம்ல, ஐயோ நீங்கள் அந்த ஸ்கூட்டர் வண்டி 2 லைன் ஆரம்பித்தாலே எல்லாரும் கத்துறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் உங்கள் உழைப்பு தான் அதை ஏர்ன் பண்ணிச்சு. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும்? லைக் அந்த ஸ்டேஜில் நின்று நீங்கள் பாடும்போது அந்த பீப்புள் நம்ம மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாங்களே. அதுதான் நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க. நான் ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன்னா அதுதான் காரணம். அந்த அன்பு நீங்கள் கொடுக்குறது தானே, உங்களுக்கு கைத்தட்டல தானே. ரைட்டு. கைத்தட்டுறாங்க சேர்ந்து பாடுறதுனால அவங்களுக்கு வேணுன்றதை நம்ம கொடுக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ணுறீங்க.
ஓகே ஓஜி தாஸ் ஓகே ஒரு சிங்கர், Okay. லிரிசிஸ், ஓகே கம்போசர் ஓகே இல்லனா ஓகே வாழ்க்கை திருப்பி நம்ம பின்னால போறோம். ம் ஓகே, இங்க வேலை தேடி வந்து பாடலைனா பாடல என்ன ஆயிருப்பேன். என்ன ஆயிருக்கலாம்? ஒரு இதை தவிர்த்து என்ன ஆயிருக்கு பாசிபிலிட்டி? இது ஒரு இமேஜினேஷன், ஒரு ஜாலியான ஒரு கேள்வியா? என்னால் அது கணிச்சு இதுதான் சொல்ல முடியல. ஏன்னா நினச்சதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா நம்ம பெரிய வேற மாதிரி ஆயிடுவோம். அதனால எனக்கு தெரியும். நீங்க பாடுவீங்கன்னு தான் நினைச்சானா நீங்க நல்லா பேசுறீங்க. இல்லை எனக்கு வந்து நிஜமா எனக்கு தெரியாது. நான் வந்து பாடல லைன் இல்லைன்னா என்ன வரப்போ கேட்டேன்னா ஓகே அப்போல்லாம் என்னோட பாதை வேற. ஓகே யாரெல்லாம் போயிருக்காங்க, அந்த சின்ன வயசு தானே. ஆமா, வாழ்க்கை வேற அப்போ மாதிரி. 21 வயசு பையன் அங்கேருந்து இங்கே வந்திருக்கான், ஃபேமிலிலாம் விட்டுட்டு ஒருத்தங்க வீட்டில் இருக்கானா, அவன் நினச்சா எப்படி வேணா பண்ணியிருக்கலாம். ஆமா இப்போ ஃபேமிலியில் இருந்துக்கிட்டே சில பசங்க சில பேர் ஐயோ நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு மாதிரி ஆகிட்டோம்னு சொல்லுவாங்க. ஆமா அப்போ 21 வயசில் யாரோட கண்டிப்பு இல்லை. கண்டிப்புனா இத்தனை மணிக்கு வந்துடணும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா இண்டிபெண்டன்ட்டா நீங்க இங்க வந்துட்டீங்களா? அப்போ நான் நினச்சி தான் என்னோட பாதையை நான் வேற மாதிரி பயணம் போயிருக்கலாம். ரைட்டு எஸ் எஸ் இல்லை ஒரு வெறி இருந்துச்சு. வெறி இருந்துச்சு. அப்படி மேபி நான் வந்து பாடலாம் இல்லாமல் இருந்ததுனா, நான் இங்கே வராமல் இருந்ததுன்னா நான் இப்போ நான் அங்கே மேபி எனக்கு தெரியாது. மேபி நான் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது பண்ணியிருப்பேன், பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். பிசினஸ்ல ஆர்வம் இருக்கு. இருக்கு எனக்கு வந்து ஸ்கிராப் லைனு, நான் இப்போ த்ரெடிங்கும் கொஞ்சம் பண்ணிட்டேன். கேட்டுக்கோங்க, ஸ்கிராப் லைன், ட்ரேடிங் லைன்லாம் மிஸ்டர் ஓஜியை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய நண்பர்கள் இருக்கிறனால வந்து இப்போ ஏதாவது அதெல்லாம் ஸ்கிராப் மெட்டல். எஸ், அதாவது எப்படின்னா மிடிலாக தான். ஓகே, இப்போ ஷாப்லாம் வச்சு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா ஆமா ரைட்டு. அது பண்ணலாம் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ நல்ல விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம். ஓகே குட். இதுதான் பண்ணணும்னு இல்ல ரைட்டு. இன்னைக்கு நிறைய பேர் பட்டாமல் எவ்வளோ செய்கிறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே. நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் ரெனோவேஷன் எல்லாம் சொல்லுங்கள், அதுவும் ஆளு ஓகே. அது மாதிரி நிறைய இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன், நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஆமா ரைட். ஃப்ரைடே வந்து என்னோட பாடுற ஒரு இதாச்சு. மற்ற நாள் இருந்தால் ஏதாவது பண்ணுவேன் நான். ஓகே அப்படியே ஒன்றும் நல்லா தூங்க போகிறேன். ஓகே ரெஸ்ட். நல்லா தூங்க போகிறேன். ஓகே, வெளியே இருந்தால் வெளியே தான் இருப்பேன். வீட்டுக்கு போயினா சில நேரத்தில் வீட்டு விட்டு வெளியே மாட்டேன், வீட்டிலே தான் உட்காந்துருப்பேன். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு கூகுள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வயசு என்னன்னு பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, நான் யோசிச்ச உங்களோட வயசு 10 வயசு குறைவா யோசிச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு 49 50 ஆக போகுது. 76 ஏதான் 50 ஆக போகுது. பிகாஸ் நாங்கள் நார்மலாக எங்கேயுமே லைக் இதெல்லாம் தெரியாதுல்ல, நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ அது நான் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் 50 ஆக போதா, லைக் மேபி நீங்க உங்களோட இந்த ஆட்டிடியூட். எம்ஜிஆரே 50 வயசு தான் ஹீரோ ஆனாரு. இல்ல ரைட்டு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஏன் அந்த தோற்றம் உங்களுக்கு அரவித், உங்க எனர்ஜி லெவல், உங்களோட இது, ஏன்னா அந்த நீங்க உங்களோட என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம மென்டல் ஹெல்த், நம்மளோட ஹாப்பினஸ், எப்பயுமே நீங்க இப்படி இருக்கீங்களே. ஸோ அதனால அந்த சுறுசுறுப்போட எப்பயுமே இந்த பரபரப்பா இருக்கிறது, இதுவே ஒரு பெரிய மோட்டிவேஷன் நான் நினைக்கிறேன். பட் அது எனக்கு அது தெரியல, அது பாட்டு வந்துட்டு போகுது, அது கிடக்குது வந்துட்டு போகுது, வயசு தானே, நம்ம இப்படி தானே இருக்கும். இல்ல அதை நான் சொல்றேன், உங்களோட அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு இது நார்மல். பட் நான் என்ன சொல்றேன்னா, மேபி நீங்க இந்த மாதிரி இருக்கறனால தான் உங்க வயசே தெரியல. இருக்கலாம். லைக் ஒரு 50ன்றது லைக் சில பேருக்கு நம்மளுக்கு தெரியும்ல 50 அப்படி, உங்களுக்கு தெரியல. நான் ஒரு 40ன்னு நினைச்சேன், கூகுள் பண்ணப்ப தான் தெரியுது சாட் ஜிபிடில ஓஜி டாஸ்க் 49 அப்படின்ட்டு. நான் வந்து இப்போ ஒரு 3 நாள் முன்னே எனக்கு வந்து என்ன பெஸ்ட் எனக்கு ரொம்ப எனக்கே ஹாப்பியான விஷயம் என்னன்னா, சைல்ட்ஹுட் கவன் கம்போங் சைல்ட்ஹுட்டு அண்ணா ஒன்றா படித்தோம் அப்படிப்பாங்க. பட் எனக்கு 7 வயசில் ஸ்டாண்டர்ட் 1 போன பசங்க இன்னும் ஒரு 4-5 பேர் இன்னும் நாங்கள் ஸ்டில் கான்டாக்டில் இருக்கோம். 7 வயசில் அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் க்ளோஸாக சொன்னேன், மச்சான் வயசாச்சு மச்சான் எனக்கு. அவர் சொல்கிறாரு வயசாச்சு மச்சான் மறந்துட்டேன்னு. அப்போ நான் சொன்னேன், என்ன வயசாச்சு உனக்கு? என்னடா நான் 10 வயசு மூத்தோம் நான். இல்லை நான் சொல்ல வயசுலாம் கதையில்லை விட, நீ மறந்துட்டா ஓன் தவறு. ஸோ அவர் இன்னும் சொல்லும் போது, நீங்கள் 50 சொல்லும் போது, அப்போ அந்த 7 வயசுல நண்பர் இன்னும் நம்ம கூட இருக்கேன், கான்டாக்டில் இருக்கேன். நம்ம ஒரு 6-7 பேர் இருக்கோம் குரூப்பில். டெய்லி மார்னிங் மச்சான் இங்கே இருக்கேன் விஷயம். ஸோ நம்ம வந்து எப்படி எவ்வளோ தூரம் மக்களை பற்றியில் இருக்கோம், பேர் இருக்குது இல்லைன்ற 2வது விஷயம். அதை தவிர்த்து இன்னும் நான் என்னோட நண்பர்களோட இன்னும் அதே ஜாலியாக நான் அவங்க அப்பா கிடைக்கிறது, அவங்க அப்பா இன்னும் அதெல்லாம் இருக்குது. அது க்ளோஸாக இன்னும் இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நான் இது நீ இது அதெல்லாம் கிடையாது. என் கூட இருக்கிற இன்னமும் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக வாடா போடான்னு கூப்பிட்றாங்க. இன்னும் இருக்காங்க. அவங்க இன்னும் என்னை வந்து ஓஜின்றது இல்லை தாஸ் ஓகே ஓகே அது மாதிரி இன்னும் இருக்காங்களே. ஓகே. ஸோ அதனால் நம்ம
அவங்களோட நான் போகலையே, ஓகே. இன்னும் என் கூட படித்தவங்க என்னோட இடத்துல உள்ளவங்களாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது நான் மாறலையே, அப்படி தான் இருக்கேன். ஆமாம், ரைட்டு. ரொம்ப என்ன சொல்லுவாங்க, நிறைய விஷயம் இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஆனால் அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, இதுதான் நீங்கள் எம்ஜிஆரே 50 வயசுல தான் இருவாங்க. ஸோ லைக் யூ ஆல்வேஸ் எதனாலும் பாசிட்டிவாக தான் பேசுங்க. கதையில் பார்த்துக்கலாம், என்னாலும் பார்த்துக்கலாம், நான் தப்பு பண்ணலையே. ஸோ லைக் என்ன சொல்லுவாங்க, உங்களோட எண்ணங்கள் உங்களை இவ்வளோ யங்காக வச்சுருக்கு. மேபி இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துட்டா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 60 வயசில் கூட நான் வந்து யங்காக தான் இருப்பேன். பாட்காஸ்ட்ல அப்ப பெரிய லெவல் பாட்காஸ்ட் ஆயிரும், என்னோட டிவில போவோம். ஸோ அப்பயும் நான் திருப்பி 10 years ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவோம், உங்களை கூப்பிடுறேன் கண்டிப்பா. அண்ட் ஓஜி தாஸ் ஒரு சிங்கர், ஒரு ஃபாதர், ஒரு ஹஸ்பண்ட், ஒரு சன், ஒரு இண்டிவிஜுவல், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க வாழ்க்கையில். யூ ஆர் பிளெஸ்ட் ஆக்சுவலி. எல்லா சாப்டரையும் வாழ்க்கையில் தொட்டு வாழ்ந்துட்டீங்க. ஓகே. ஸோ இன்னும் என்ன ஆசைகள் இருக்கு? இன்னும் ஒரு இல்லை அதை தாண்டி ஒரு ஆசைனா லைக் எல்லாத்துக்கும் நம்ம அண்ணாடிக்கும் வாழும்போது அந்த ஆசை தான் நம்மளை கொண்டு போவோம்ல. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஹோப் இருக்கும். ஆசை எதுவுமே இல்லாமல் போயிருச்சுன்னா ஒரு வெரத்தியான ஒரு நிலைமைக்கு வந்துருவோமே. இல்லை, நான் வந்து பாடத்தை தவிர்த்து நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே. பட் நான் வேறு துறையிலையும் நான் ஜெயிச்சு வேறு மாதிரி வந்தாலும் இந்த பாடுற துறை நான் விட மாட்டேன். அது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் இது எனக்கு ரொம்ப ஆசை நிறைய இருக்குது. ஆசை இல்லாத மனிதனே இல்லை. லைக் பர்சனல் ஆசைனா இல்லை இந்த ஊருக்கு போகணும், இல்லை இது பண்ணணும். எனக்கு வந்து கடல் ஓரமாக வீடு கட்டி வாழணும் ரொம்ப ஆசை. ஓகே. கடல் ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாருங்க, நீச்சல் தெரியாது, கடல் பிடிக்கும். ஓகே. மீன் பிடிக்க தெரியாது, மீன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் எனக்கு வந்து இந்த கடல் பீச் பிடிக்கும். பீச் பீஸாக இருக்கும். மேபி நான் போன இதில் வந்து நான் வந்து ஒரு மீனவனாக இருந்திருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கலாம். கடல்னால் ரொம்ப பிடிக்கும். சத்தம் இல்லாமல் உட்காந்துக்கணும். அடுத்த கட்டம் நான் வந்து அதான் சொன்ன மாதிரி பாரத்தில் இருப்பேன். பட்டு இப்போ நான் சொல்லிடலாம், இப்போ நான் ஒன்று சொல்லிவிட்டு அது நடக்காமல் தெரியாது. பட் என்னன்னா ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்மளோட கலைஞனுக்கோ. பட் நான் வந்து இந்த தமிழ் ஸ்கூலு அந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம், அப்புறம் நம்ம தமிழ் இந்த பசங்க இந்த ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வந்து நான் போய் பாடினாலும் அதுக்குள்ளே என்ன வாங்கணுமோ அதுதான் நான் வாங்குவேன். நான் போய்ட்டு அவங்கள போய்ட்டு வற்புறுத்த மாட்டேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணலை. நிறைய ஆர்டிஸ்டுக்கும் தெரியும் இந்த விஷயத்தை. வந்து எனக்கு வந்து இந்த நாங்கள் பதிவு பண்ணணும். பெஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷன், கொஞ்சம் பட்டன் பேசிடுவார். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் எனக்கு 2 விஷயத்துக்கு கை கொடுத்துருக்காரு. காசு வாங்காமல் பசங்களுக்கு ஓகே ரெடினாங்க. நான் மற்றவங்க தப்பு சொல்ல, அவங்களுக்கு கமிட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. பார்க்கலாம், என்னோட துறையில் நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணுறேன் நான். ஆசை தான், ஆசை யாருக்கு இல்லை? ஆசையே புத்தரே ஆசைப்பட்டார், ஆசைப்படக்கூடாது புத்தரே ஆசைப்பட்டார். ரைட்டு. இல்ல ஆசை இருக்கிறது நல்லது. பிள்ளைக்கு இந்த பீச் பிடிக்கும்ன்றீங்களே. சோ பீச் பிடிக்கும். ஆமா, இன்னும் நிறைய உங்களுக்கு டைம் கிடைச்சி அதை அனுபவிக்க உங்களுக்கு பிளெஸ்ட் லைஃப் வரட்டும். பீச் பிடிக்கும். யா, நீங்க சொன்னீங்களே நம்ம பேசும்போது பினாங் ரொம்ப பிடிக்கும். பினாங் ரொம்ப இல்லை எனக்கு எல்லாரும் பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். அங்க பீச், கடல். பீச் ஏன்னா நாம் சின்ன வயசுல வந்து பட்டுவட்டி சைட்ல எங்க ஆத்தா எங்க அப்பத்தா இருக்கும்போது கடலோரம் வீடுனால அப்போ நாங்கள் அந்த பின்னாடி அந்த பராண்டான்னு சொல்லுவாங்க, அங்கே அந்த கடல் தான் எங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணோம்னா எங்கள் அப்பா ஏமாற்றி கடலில் போயிட்டு லாலா பிடிக்கிறது. அப்போ அந்த கடல் ரொம்ப பிடிக்கும். அந்த வயசு ரொம்ப பதுவாச்சு எனக்கு மைண்டில் வந்து கடல். பட் என்ன இப்போவும் சரி, இப்போலையும் சாப்பாடு நல்லா இருக்கும். மலைப்பதி ஜேபியும் சூப்பரா. நீங்க பாடுறனால அந்த பிளெஸிங் வேற. எல்லா பக்கமும் டிராவல் பண்ணி பாடுறீங்க, கல்யாணத்துங்களுக்கு, ஷோங்களுக்கு, எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம். ஃபுல்லா போயிட்டேன் நான் வந்து ரொம்ப பெரிய பிளெஸிங்ல அது. ஆமா, ரொம்ப குறவு வந்து நான் வந்து ரொம்ப குறவு வந்து இந்த பஹாங். சோ அதான் ரொம்ப குறவு. பட் பஹாங் மக்களே ஷோ இருந்தா கண்டிப்பா நம்ம ஓஜி தாஸ் சார் கூப்பிடுங்க. இப்ப போன மாரிமா கோயிலுக்கு இந்த போன 2 வாரம் 3 வாரம் முன்ன போனேன். சூப்பராக இருந்துச்சு. கோயில் செம்மையாக இருந்துச்சு. நல்ல கிரௌட்டு, நல்ல நண்பர்கள். அது போனேன். பட் உத்தராசலத்தை அந்த ரொம்ப மூவ் பண்ணிட்டு. பட் எனக்கும் ஆசை அங்கெல்லாம் போகணுன்னு. வாய்ப்பு தானே.
ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ரேப் அப் பண்ண போகிறோம். Okay. ஸோ 1 மணி நேரம் போனதே தெரியல. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து உங்களை இவ்வளோ கிட்ட நீங்கள் பாடுறத பேச பார்க்க கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ மீன் நீங்களே வந்து நீங்கள் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட், ஆனால் நீங்கள் ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபேனாக இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஹீரோ இருக்கும். உங்களுக்கு யார் உங்க ஹீரோ பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ? தலைவர் தான், சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். சோ அப்ப சூப்பர் ஸ்டாரை இந்த மாதிரி பக்கத்துல வச்சு பேச கிடைச்சா அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? பட் இங்க வந்து எனக்கு ஆர்டிஸ்ட்ல வந்து நான் ரொம்ப பார்த்து வாவ் தலைவர் இருக்கான்றது ஜேவியர், லோக்கப் ஜேவியர். ஓகே. ஸோ அந்த மாதிரி அவங்க கூட பக்கத்துல இருந்து ஒரு அவங்க பாடுறத நம்ம தூரத்துல இருந்து ஒரு ஸ்டேஜில் பார்க்கறதுக்கும் பக்கத்தில் இந்த மாதிரி லைஃபாக மியூசிக்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் பாடுறதே எனக்கு ஒரு ஃபேனாக ரசிக்க கிடைச்சது பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் உங்களை இன்டெப்த்தாக ஓஜினா யாரு, பாடகரை தவிர்த்து நீங்கள் யாரு, நீங்கள் கடந்து வந்த பாதை, நீங்கள் என்ன மாதிரி டைப் ஆஃப் அ பர்சன் அப்படின்றது நிறைய ஷேர் பண்ண கிடச்சிது. ஆஃப்கோர்ஸ் நான் செய்கிறது இதோட நோக்கம் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக போய் சேரணும். அவங்க துறையில் அவங்க ஜேர்னியில் உங்க மாதிரி அவங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தைரியமாக வரணும். மியூசிஷியனாக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன், மக்கள் இது யார் பார்க்குறாங்களோ எனக்கு சரியா தெரியல. பட் யாராக இருந்தாலும் துன்பம், சோகம், கவலை, துக்கம் இல்லாத மனுஷனே இல்லை. அது 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 இல்லைன்னா நம்ம வந்து வேற 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 உலகம் வேற. பட் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். வாழ்க்கை வந்து நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டா தான் மற்ற அடுத்த தலைமுறை கற்றுக் கொடுக்க முடியும். பட் என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம், இது ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுறதுனால வந்து அடுத்த தலைமுறைக்கு அது பாதிப்பில் ஆயிடக்கூடாது. ஸோ கவலையோ ஏதோ எல்லாமே இருக்கும். கதையில் பார்த்துக்கலாம், போயிட்டே இருக்க வேண்டியதான், நம்ம இருக்க வேண்டியதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்பயுமே வந்து என்னோட எல்லா கெஸ்ட் வரவங்களுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் பிரவீனா டாக்ஸ் அப்படின்னு பாட்காஸ்ட்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோட் கொடுப்பேன். ஒரு பழமொழி மாதிரி கோட்டு. சில நேரம் யாராச்சும் ஃபேமஸாக சொன்னவங்களோட எடுத்து கொடுப்பேன், அது அவங்களுக்கு சூட்டபிளாக இருந்துச்சுன்னா. சில பேருக்கு வந்து நானாக சொந்தமாக கிரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியில் வந்து இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பேசுனதுல வந்து டக்குன்னு மனசில் வந்தது வந்து ஓஜி தாஸ் என் கட்டுக்குள்ள நாதா ராஜா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க அந்த சொன்னீங்க தெரியுமா, எங்க போனாலும் என் நாதா நம்மதான். ஸோ செலிப்ரேட் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் நீங்க கொடுத்த இந்த 1 ஹவரோட பெரிய மெசேஜ். ஓஜி தாஸ் ஹி செலிப்ரேட்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ நம்ம எல்லாருமே கூட இந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளை நினச்சி தாழ்மையாக நினச்சிக்கிறது. அதுதான் நான் சொல்ல மாதிரி தான். எப்போ நம்ம ஏமாற்றி எப்போ ஒரு தப்பு பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் தயவு செய்து தப்பான விஷயத்தை முடிவு எடுத்துங்க. நான் வேணான்னு சொல்ல. ஓகே. அது வரைக்கும் நிறைய இருக்குது, நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்ம நிறைய பேரை தூக்கணும், ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்க பிறந்தோம், ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்க பிறந்தோம். எதுக்கு நடுவில் போயிட்டு அது வரும்போது எக்ஸ்பைரி டேட் அதுக்கு தெரியும், அது கொண்டு போட்டோம். நம்ம போய் கொடுக்கணும். ஜெயிக்க பிறந்தோம், ஜெயிக்கிறோம். தான் பண்ணுறோம், பின்னுறோம். கதையே இல்லை, நம்ம தான். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி சொல்கிறேன். என்னை வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தீங்க, டைம் அப்படி போச்சு, மன்னிச்சிடுங்க, சாரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த ஆர்டிஸ்ட் வரணும், இது இன்னும் மேலும் மேலும் நல்லா வரணும். வாழ்த்துக்கள், கலைஞரோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த 10 வருஷத்துல டிவி லெவல்ல பெரிய லெவலா என் பாட்காஸ்ட் போயிட்ட பிறகு டிவி ஹோஸ்ட் ஆயிட்ட இப்பயும் உண்மையாலே நான் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நான் அப்ரோச் பண்ண ஆளு நீங்க தான். சரி, அப்ப புக்கிங் பண்ணுங்க இப்போ. கண்டிப்பா அப்ப 60 ஆயிருவீங்க. இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. வாழ்த்துறேன் நானே. நீங்க மிக உங்க நல்ல மனசுக்கு நீங்க இவ்வளவு ஹம்பலா இருக்கிறதுக்கு நீங்க வந்து மிக மிக இன்னும் வந்து நல்லா வளரணும். இன்னும் உங்க பாட்டால நிறைய பேரை சந்தோஷப்படுத்தணும். உங்க பாட்டுல ஆக்சுவலி நிறைய மெசேஜும் கொடுப்பீங்க. எஸ் நான் வந்து என் பாட்டுல வந்து டபுள் மீனிங் வேணாம், மூஞ்சி சுழிச்சுக்கோனா ஹாப்பியா இருக்கணும். அதுல வந்து ஏதாவது விஷயம் நான் வந்து ஆட் பண்ணிடுவேன், நுழைச்சிடுவேன். ஆமா மீனிங் இருக்கும். இன்னும் யோசிக்க ஜாலி இருக்கும். ஜாலி கன்ஃபார்ம் இருக்கும், அர்த்தம் இருக்கும். எஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க இன்னும் நிறைய பண்ணணும். பர்சனலா உங்க வாழ்க்கையிலயும் நீங்க சந்தோஷமா திருப்தியா நல்லா எப்பயுமே இப்படியே இருக்கணும். ஸோ அதுதான் என்னோட வாழ்த்து. So happy and thank you so much. ரொம்ப நன்றி. Okay, bye. Boleh bebek